ஒபிட்டோ பார்ட் 2 பத்தி போடுறோம்னு சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் நான் ஒபிட்டோ பார்ட் 2 எடுத்துட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, ஒபிட்டோட ஆத்மா வந்து அந்த பிரிட்ஜு கிட்ட இருக்கு. அதெல்லாம் யார் யாரெல்லாம் அதை பாக்குறாங்களோ அவங்க தடை விடிச்சு அப்படி இறந்து போயிடுவாங்கன்னு. அன்னைக்குன்னு பார்த்து நருட்டோ சாஸ்கே எல்லாம் அவங்களோட சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண அங்க போறாங்க. அதுவும் ஜீவா சொன்னதுனால. அதே மாதிரி நருட்டோ பத்தி போடுறோம்னு சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் நான் ஒபிட்டோ பார்ட் 2 எடுத்துட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, ஒபிட்டோட ஆத்மா வந்து அந்த பிரிட்ஜு கிட்ட இருக்கு. அதெல்லாம் யார் யாரெல்லாம் அதை பாக்குறாங்களோ அவங்க தடை விடிச்சு அப்படி இறந்து போயிடுவாங்கன்னு. அன்னைக்குன்னு பார்த்து நருட்டோ சாஸ்கே எல்லாம் அவங்களோட சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண அங்க போறாங்க. அதுவும் ஜீவா சொன்னதுனால. அதே மாதிரி நருட்டோ சாஸ்கே அந்த பிரிட்ஜ் மேல போறாங்க. அது வரைக்கும் நம்ம அந்த பாட்டுல பாத்துருப்போம். இன்னைக்கு அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். நருட்டோ சாஸ்கே அந்த பிரிட்ஜு கிட்ட போகும்போது அந்த காரை தொட்டுட்டு தான் சேலஞ்சு. அந்த காரை கரெக்டா தொட போகும்போது அந்த காரும் கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போகும். அது அவங்களோட பிரம்மன் நினைச்சா அவங்களும் அது பின்னாடியே போவாங்க. அப்பதான் அந்த கார் அப்படியே ஒபிட்டோட ஆத்மாவா மாறும். பார்த்த நருட்டோ சாஸ்கேவால ஓட முடியல, பேச முடியல. அதே இடத்துல பிரமிச்சு போய் பார்த்தாங்க. அங்க வந்து பார்த்த தர்சன் ஜீவாக்கு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இல்லவே இல்லை. அந்த இடத்துல சாஸ்கேவும் இறந்து கிடந்தா அடுத்த நாள். அதை பார்த்த தர்சனுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்னதான் நடக்குதுன்னு. தர்சனும் சும்மா விட மாட்டான். அந்த ஒபிட்டோட ஆத்மாவை நான் ஏதாச்சும் பண்ணி ஏற்றிடுவேன் முடிவு எடுத்து அந்த ஒபிட்டோட ஆத்மாவை நேரா போய் நாமளே சந்திப்போம்னு முடிவு எடுக்கிறான். அதே மாதிரி நைட் ஆகிற வரைக்கும் தர்சனும் வெயிட் பண்றான். கரெக்டா நைட்டும் ஆகுது. தர்சனம் அந்த பிரிட்ஜு கிட்ட போனோம். பிரிட்ஜு கிட்ட போன தர்சன் கரெக்டா அந்த காரம் தர்சன் வரும்போது அங்க இருந்து ஆகாயத்துல இருந்து வருது. தர்சனம் அதை பார்த்து பயப்படலாம் இல்ல. கரெக்டா அந்த கார் கிட்ட போனா கார் வந்து முன்னாடி போனா முன்னாடி வருது, பின்னாடி போனா பின்னாடி வருது. அங்க இருந்து ஒபிட்டோட ஆத்மா திரும்ப வருது. அப்ப தர்சன் சொல்றான், அவனை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் எங்க மரியாதையா சொல்லிடு. ஒபிட்டோ சொல்றான், நான் வந்து தண்ட சாஸ்கே கொல்லல. அந்த சாஸ்கே வந்து என்ன பார்த்து பயந்து பிரிட்ஜில் குதிச்சுட்டான். அதை நானே எதிர்பார்க்கலாம். அவனை காப்பாத்தான்க்குள்ள அவன் வந்துட்டான். நருட்டோ வந்து இன்னுமே இங்கதான் மயக்க போட்டுட்டான். அவனை பத்திரமா பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றான். தர்சனும் போய் நருட்டோ எழுப்புறான். தர்சனும் கோவப்படுறான். அப்பதான் ஒபிட்டோ அவனோட ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஒபிட்டோவும் இன்னும் ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு வந்தாங்க. 2 பேருமே டிக் லவர்ஸ். இவங்க லவ் ஸ்டோரி எவ்வளவு ஃபேமஸ்னா வேற ஊர்ல இருந்தா இவங்க லவ் ஸ்டோரியை பத்தி புகழ் வாங்கலாமா? 2 பேருமே ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு நிஞ்சா டெக்னிக் சொல்லி தந்துட்டு தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த ரின்னா ஒபிட்டோ லவ் பண்றது வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்கல. அவரு தான் கக்காசி. இந்த கக்காசி வந்து ரின்னா லவ் பண்ணாங்க. ஆனா ரின்னு வந்து ஒபிட்டோவை தான் லவ் பண்ணாங்க. இது வந்து கக்காசிக்கு சுத்தமா பிடிக்கல. அன்னைக்கு ஒரு நாள் ரின்னு ஒபிட்டோவும் போகும்போது கக்காசி பாக்குறான், இவங்களை ஏதாச்சும் இன்னைக்கு பண்ணி அவனு கக்காசி அவனோட ஜீப்பை எடுத்துட்டு வந்து அப்படியே மோதிடுறான். மோதிரத்துல ரின்னு வந்து பிரிட்ஜ்ல இருந்து கீழே வந்துடுறான். அதே இடத்துல ஒபிட்டோ அவன் போட்டு தள்ளிடுறான். அதனாலதான் இந்த ஊர் மக்களுக்கு நான் இந்த மாதிரி பண்றேன், இதான் நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன், இதுதான் உண்மைன்னு ஒபிட்டோவும் சொல்றான். நருட்டோக்கும் தர்சனுக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு. நருட்டோ தர்சன் ஓடி போய் கக்காசி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு போய் கக்காசி தூங்கும்போது தலையில 2 தட்டி கூட்டிட்டு வராங்க. அவங்களோட வண்டியில கூட்டிட்டு வந்து ஒபிட்டோ முன்னாடி நிறுத்துறாங்க. இப்ப தர்சன் சொல்றான், ஒபிட்டோ நீ இவனை என்ன வேணா பண்ணிக்கோன்னு. அப்போ ஒபிட்டோவும் அவனோட ஜுட்ஸும் நான் யூஸ் பண்றான். அவனோட ரொம்ப பயங்கரமான ஜுட்ஸு யூஸ் பண்ணி கக்காசி தலையிலேயே ஒரு ரசிங்கான போடுறான். அதே இடத்துல கக்காசியும் மட்டே ஆயிடுறான். இந்த ஸ்டோரி இதோட முடியுது. ஒபிட்டோவும் ரொம்ப நன்றி தர்சன் நருட்டோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த ஃப்ரீ பேஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போங்க.